நெறைய தமிழ் படங்கள்ல நம்ம தமிழ் கலாச்சாரத்த ரொம்ப வந்து அ ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி எடுத்திருப்பாங்க. அதாவது கூட்டு குடும்ப கலாச்சாரம் அப்படின்றது ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லவங்க. அப்படியெல்லாம் இருந்திருந்தா, இப்ப மண்ணல்ல பிரச்சனை இருக்கிற மாரி இருக்கவே இருக்காதுன்னு நெறைய இடங்கள்ல பேசுவாங்க. பட் அது அப்படி பொதுவா உண்மைன்னு நம்ம சொல்லிட முடியாது. ரிலேட்டிவ்ஸ்லயும் நெறைய டாக்ஸிக் ரிலேட்டிவ்ஸ்ன்றது இருக்க தான் செய்றாங்க. அவங்களும் மனுஷங்க தானே! ஸோ அப்போ யாரையாவது ஒருத்தவங்கள பார்த்தாங்க, "என்னப்பா படிச்சு முடிச்சிட்டியா? வேலைக்கு போயிட்டியா? எவ்வளோ சம்பளம் வாங்குற? பாரு அவன்லாம் அவ்வளோ சம்பளம் வாங்குறான். நீயும் அதே காலேஜ்ல தானே படிச்ச. நான் அப்பவே சொன்னேன், இதெல்லாம் பண்ணியிருந்தா பண்ணியிருக்கவேல்ல." இப்படின்னு தேவையில்லாத கேள்விகள வச்சு அவங்களோட மனச புண்படுத்தணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட நெறைய ரிலேட்டிவ்ஸ் இருக்க தான் செய்றாங்க. நம்மளோட இந்தியன் கல்ச்சர் எல்லாத்தையும் சகிச்சு போ அப்படின்னு சொல்லிக் குடுக்கறதுனால, நெறைய இடங்கள்ல இதுவே ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸ உருவாக்குது. இதுல இருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கு நம்ம ரொம்ப அவேரா இருக்கணும். பவுண்டரி செட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் கத்துக்கணும். என்னெல்லாம் விஷயங்கள் மித்தவங்களுக்கு தெரியப்படுத்தணுமோ, அத மட்டும் தான் நான் தெரியப்படுத்துவேன். இந்த விஷயங்கள் என்னோட வாழ்க்கையில பெர்சனலான விஷயம். இதுக்குள்ள நீங்க ஊடுருவி வர்றதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. அப்படின்ற அந்த ஃபார்ம் பவுண்டரீஸ செட் பண்றது ஒரு பேரண்ட் லெவல்ல இருந்து, சிப்லிங் லெவல்ல இருந்து டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ஸ் வரைக்கும் எல்லா இடத்துலயும் முக்கியமா தான் இருக்கு. அது இப்ப இருக்கிற காலகட்டத்துல மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க் யூ.